ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15:8 பின்பகுதி. முன்பகுதி சொல்லுது, துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கர் பலினா அதுவும் ஜெபந்தான், பலி செலுத்துறது. அப்போ அந்த ஜெபம் அந்த பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆனால் செம்மையானவர்கள் ஜெபமோ அவருக்கு பிரியம். யார் செம்மையானவர்கள்? நீதியை பின்பற்றுகிறவர்கள் தான் செம்மையானவர்கள். யார் நீதி? கர்த்தரே நீதி. அவரை பின்பற்றுகிறவர்களை அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம் 15:9. நீதியை பின்பற்றுகிறனோ அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகிறவளை அவர் நேசிக்கிறார். அதுதான் செம்மையானவர்கள். அவர்கள் ஜெபிக்கிற ஜெபந்தான் எனக்கு பிரியம் சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 9-10 வாசிக்கும்போது, அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதான் செம்மையானுடைய ஜபமாக காணப்படுது. செம்மையானவனா தானியேல் இருக்கிறாரு. தானியேல் மேலே அவருக்கு பெரியும். அதனால் அவருடைய ஜபமும் எப்படி பார்த்தீங்களா, ஒழுங்கான ஜபமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1-8 நம்ம பார்த்திங்கன்னா அது நமக்கு தெரியும். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தில் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் தறி ஏற்படுத்துகிறாரு. அவர்களில் பிரதானமானவன் தானியேலாக இருக்கிறான். அந்த 3 பேரில் இப்படி இருக்கும்போது தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாக இருக்கிறதுனால தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததை ராஜா கண்டு கொண்டார். அதனால தான் அவர் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியை ஏற்படுத்த ராஜா நினைக்கிறான். இதை அறிஞ்சவங்க, ஐயோ இதென்னா இந்த 3 பேர்லேயும் ஒரு மேம்பட்டவனாக இருக்கிறான், ராஜ்யம் முழுதையும் அவனை ராஜா அவனை அதிகாரியாக வைக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படியாயிலும் இவனை நம்ம க்ளோஸ் பண்ணணுன்னு பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்த முகாந்திரம் தேடினாங்க. ஆனால் ஒரு முகாந்திரமும் கிடைக்கல. ஏன்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால அவன் மேலே யாதொரு குற்றமும் குறையும் காணப்படல. அதனால் கடவுளுடைய விஷயத்தில் மட்டும்தான், வேத விஷயத்தில் மட்டும்தான், தேவனை பற்றிய விஷயத்தில் மட்டும்தான் இவனை குற்றப்படுத்த முடியும்னு ராஜா கிட்ட போய் நைஸ் பண்ணி, ராஜாவே எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் உம்மை வணங்கக்கூடாது, மற்ற வேறு யாரையும் வணங்கக்கூடாது, 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர யாரையும், எந்த தேவனையும் எந்த மனுஷனையும் நோக்கி எந்த ஒரு காரியத்தையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் அவங்கள சிங்கங்களின் கெபியில் போட ராஜா கட்டளை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ராஜாவும் கொஞ்சம் அந்த நேரத்தில் சந்தோஷமாக எடுத்து அவருக்கு, சரி நம்மளை வணங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ராஜாவே என்று சொல்லி எல்லாமே மேதியருக்கும் பெருசியருக்கும் மாறாத பிரமாணத்தை எல்லாமே எழுதி ராஜாவோட சீல் கையெழுத்தெல்லாம் வச்சாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு கூட தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். பாருங்கள், அப்படி ஆனால் ஆண்டவர் அதில் பிரியம் கொன்றாரு. 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் தானியேல் 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்கவே வந்தேன். இப்போது நீ சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்ளு. நிறைய காரியத்தை அவருக்கு சொல்கிறத பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே அதை குறித்து இன்னொரு நாள் பார்க்கலாம். தானியேல் ஆண்டவருக்கு எப்படி பிரியமானவனா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு செம்மையானுள் ஜபமும் அவருக்கு பிரியம். யார் யார் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுறாங்க. அந்த ஜபத்தில் மாசு மருவு இருக்கக்கூடாது, கள்ளங்கபடி இருக்கக்கூடாது. மெய்யாகவே நாம் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கின்றவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட செம்மையானவர்களுடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஏறெடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். உயர்கர்மேல் மலை மீது ஜெபித்திடும் எலியா போல், துயருற்ற மகள் அன்னாள் போல், தாசன் தானியேல் எனும் பக்தர் பல ஜெபித்த அந்த தனி ஜப வரந்தாருமே. இந்த ஜப வேளை எமக்கானந்தம், என்றும் ஜபமில்லா ஜெயமில்லை, ஜபமெங்கள் ஜெயமே. இந்த ஜப வேளை எமக்கானந்தம்,
ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. எத்தனையோ பக்தர்கள் ஆண்டவரே ஜெபித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள், ஜெயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் தானியலை குறித்து நாங்கள் பார்த்த ஆண்டவரே, தானியல் எல்லாம் தனக்கு சிங்கக்கெபி காத்திருக்குதுன்னு நினைத்தாலும் அவன் எந்த வழக்கத்தை மாற்றிக்கொள்ளாதபடி வழக்கத்தின்படி அவன் 3 வேளையும் ஜெபித்தான். அவன் செம்மையானவனாய் காணப்பட்டபடினால ஆண்டவரே அந்த ஜெபத்தை நீர் பிரியம் கொள்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெபத்தை எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் ஏறெடுக்கும் போது நீர் எங்கள் மேல் பிரியமுள்ளவராயிருக்கிறீர், எங்கள் ஜெபத்தின் மேல் பிரியமுள்ளவராக இருந்து அதற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், தூதர்கள் ஸ்திரீயை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். யோவான் 20 வசனம் 13 வசனம் 15. இன்றைய கேள்வி, யார் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார்? யார் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார்?